தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்தின் கொலை வழக்கில் நீதிபதி ஜான் சுந்தரலால் 2வது நாளாக திருப்புவனம் நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் விசாரணை தொடங்கியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்மோகன் வழங்க கேட்கலாம். மாவட்டம் திருப்போணம் அருகே பத்திராளியம்மன் கோயில் அங்கே டெம்பரவரி ஊழியராக வந்தவர் அஜித்குமார் கடந்த 27ஆம் தேதி அவரை திருட்டு விசாரணைக்காக போலீஸார் அழைச்சிருந்தாங்க. அழைச்சி சென்ற நிலையில் அடித்து துன்புறுத்தினதில் அவர் இறந்து போயிட்டார். அதை தொடர்ந்து அவர் உடலை பிரேத பரிசோதனைக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் பார்த்தீங்கன்னா உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினாங்க. இதை எடுத்து பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நீதிபதிக்கு உத்தரவு இட்ட நிலையில் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டு பாடியை வாங்கிக்கிட்டாங்க. பாடியை வாங்கி அடக்கம் செஞ்சுட்டாங்க. அதை தொடர்ந்து இந்த 2 நாட்களாக நீதிபதி விசாரணை கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு தொடங்கி 11 மணி வரைக்கும் நடந்துச்சு. இன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு விசாரணை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்று விசாரித்தவங்களே திரும்பி இன்னைக்கு கூப்பிட்டு விசாரிக்க போகிறதா தெரிய வருது. சிவகங்கையிலேருந்து ராஜ்மோகன்.